நம்ம தமிழ்நாடு அதிகமான உலகத்திலே ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம இரண்டாவது இடத்துல இருக்கிறோம். உலகத்தில் அதிகமான எய்ட்ஸ் நோயாளிகள் உள்ள ஒரு மாநிலத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கட்டுப்பாடற்ற அந்த உடலுறவு சம்பந்தப்பட்ட பாலியல் சம்பந்தப்பட்ட சுதந்திரம் அவங்களை என்ன செய்கிறது, இந்த மாதிரி நோய்க்கு உள்ளாகி ஒருவரிடம் இருந்து ஒருவருக்கு பரப்பிக் கொண்டே இருக்கிறது. அப்ப இது வரக்கூடாது என்று சொன்னால் சட்டம் போடணும். இதனால் நம்ம கேடு, அவன் என்னோட கலைஞ்சு போறான்னு விட்டுட்டு இருக்க முடியாது. அவனுக்கு எய்ட்ஸ் வந்து விட்டது என்று சொன்னால் அவன்கிட்ட நமக்கு பரவலுக்கு 1000 வழிகள் இருக்கிறது. சின்ன சின்ன காரணத்தினால பரவிடும். அதுக்கான தொட்டாவெல்லாம் பரவாது, அவனை பார்த்தாவெல்லாம் பரவாது, ஒரு இடத்துல சாப்பிட்டாவெல்லாம் பரவாது. ஆனாலும் அவருக்கு போட்ட ஊசியை நமக்கு போட்டாருன்னு வைங்க டாக்டர். ஒரு ஆள் எய்ட்ஸ் நோயாளி, அதை வந்து யூசன் துற ஊசியை பண்ணாம போட்டு அந்த ஊசி நமக்கு ஊத்தினாருன்னு வைங்க, அங்க உள்ள கிருமிங்க வந்துடும். நமக்கு வந்தது பாலியல்னால வராம இருக்கலாம், ஆனால் முதல்ல வருவது எதை கொண்டு வரும், இந்த மாதிரியான பல பெண்கள்கிட்ட உறவு கொள்ற ஆண்கள் மூலமாகத்தான், பெண்கள் மூலமா வந்து ஆண்களுக்கு தொற்றி அதிலிருந்து பல பேருக்கு வருகிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த கட்டுப்பாடற்ற இந்த செக்ஸ் சொல்றான் இல்லையா, இது வந்து குடும்பம்ங்கிறது இல்லாம ஆக்கிவிடும். அப்ப எய்ட்ஸ் நோயை பரப்புறது ஒண்ணு, இப்படி எல்லாரும் கட்டுப்பாடற்று போயிட்டான்னு சொன்னா அப்புறம் வாரிசுலாம் இருக்குமா, உலகம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா யார் சுமக்க மாட்டாங்கல்ல. இதுக்கு இந்த அது இவன் சொல்லக்கூடிய முறை என்ன சொல்றான், நீங்க வந்து நீங்க எய்ட்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு கணவன் மனைவியை வாழுங்கன்னு சொல்றதை விட்டுவிட்டு நீங்க கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கிட்டு தப்பு பண்ணுங்க. நம்ம அரசாங்கத்தை விளம்பரம் எப்படி இருக்கிறது, பாதுகாப்பான முறையில் உறவு கொள்ளுங்க. இப்படி எல்லாரும் பாதுகாப்பான முறையில் உறவு கொண்டான்னு சொன்னா எல்லாரும் ஏற்றுக்கொண்டு, இந்தியாவில் அம்புட்டு பேர் ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பான முறையில் உறவு கட்டுப்பாடற்று வாழ்ந்தோம்னு சொன்னா ஒருத்தனுக்கு வாரிசு இருக்காது. பாதுகாப்பான முறையில் வாரிசு வராதுல்ல, அதான் நம்ம பாதுகாப்புங்கிறான். பாதுகாப்பான முறையில் எல்லாரும் அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா அப்புறம் இப்ப நம்ம வாழ்றோமோ நம்ம தான் கடைசி சந்ததி, இதுவும் அழிச்சுப்படும். எப்படி எல்லாரும் சாமியாரா போனா மனித குலம் அழிஞ்சு போயிருமோ, எல்லாரும் பாதுகாப்பான முறையில் இதை செய்ய ஆரம்பிச்சான்னு சொன்னா அவன் தான் மனித குலத்தில் கடைசி நம்பரா இருப்பான். அவனுக்கு பிறகு என்ன இருக்காது, மக்கள் இருக்க மாட்டாங்க, உலகம் அழிஞ்சு போயிடும். அப்ப ஒட்டுமொத்த உலகத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. இரண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது ஒண்ணு என்ன, அதாவது கட்டுப்பாடற்ற இந்த பாலியல் சுதந்திரம் ஒண்ணு, துறவரம்ங்கிறது ஒண்ணு. மூணாவது இந்த குடும்ப வாழ்க்கையில சீரழிக்கிறது கேட்டா, அதாவது முறைகேடான உறவு. முறைகேடான உறவுண்டா என்ன, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட தான் உறவு கொள்ள முடியும், அதான் இயற்கை, அப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை உடைச்சு ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு ஓரின சேர்க்கை என்ன செய்யறான், இப்படி ஒரு வழிமுறையை கையாளுறான். இந்த ஓரின சேர்க்கைங்கிற முறையில எல்லாரும் லைக் பண்ண ஆரம்பிச்சான்னு வைங்க, அதுல என்ன தப்புன்னு வேற கேட்கிறான், அதுக்கு போராட்டம் வேற பண்றான். எதுக்கு அதை செஞ்சா என்னங்கிறது போராட்டம் நடக்குதுங்க, அவனை அங்கீகரிக்கணுங்கிறான். ஒரு ஆணோட ஆண் சேர்வதை, அவங்க சேர்ந்து வாழ்வதை அதை சட்டம் அங்கீகரிக்கணும், அதை தப்புன்னு சொல்லக்கூடாது என்றெல்லாம் போராட்டங்கள் எல்லா இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லா பக்கமும் வந்துருச்சுன்னு வைங்க, ஆணோட ஆணு பெண்ணோட பெண்ணு என்கிற மாதிரி வந்தால் அதனுடைய விளைவு என்ன, அதேதான் மனிதர்கள் அடைஞ்சு போயிடும். அடே கடைசியில ஒரு தள்ளாத வயசுல ஒருத்தன் வந்து இந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு ஆளான ஒருத்தன், ஒரு ஆணோட ஆண் இருக்கிறான், பெண்கள் மீது அவனுக்கு நாட்டம் இல்ல, பெண்ணோட பெண்ணு ஆண்கள் மீது அவனுக்கு நாட்டம் இல்ல, இந்த மாதிரியான ஒரு முறைகேடான ஒரு உறவை நாடி செல்வார்களே, ஆனால் அவங்களுடைய கடைசி நிலை என்ன இப்ப ஒன்னும் தெரியாது. ஒரு 50 வயசு ஆகும் பொழுது இந்த மாதிரி ஆசையெல்லாம் போன பிறகு படுத்து கிடப்பான்ல, அவனுக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு ஒரு வாரிசு இருக்குமா? நீ ஆணோட ஆனந்தா உனக்கு வாரிசு இருக்காத, நீ பெண்ணோட பெண்ண உனக்கு வாரிசு இருக்காத, உன்னை யார் தூக்கி நிப்பாட்டுவா? நமக்குன்னு பெற்று நம்ம வளர்த்து நம்ம அன்பை செலுத்தி நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா நம்ம சிரமப்படக்கூடிய காலத்தில் என்ன செய்வாங்க, அவங்க தூக்கி நிறுத்துவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் உதவியா இருப்பாங்க. ஒரு ஆணோட ஆண் இருந்தா ஆணுக்கு சேவை செய்வானா, ஆணும் பெண்ணா இருந்தா ஒருத்தர் சேவை செய்வாங்க. இயற்கையாக அந்த மாதிரி அந்த பாலியல் வேறுபாடு வந்து சேவை செய்ய தூண்டும். இந்த மாதிரி ஓரின சேர்க்கையை வந்து தூண்டக்கூடிய வகையிலையும் இன்றைக்கு செய்திகள், படங்கள், கட்டுரைகள், ஆராய்ச்சியில் போய் கொண்டிருக்கிறது. அப்ப இப்படி ஒரு செயலில் ஈடுபட்டுவதும் எதை தடுக்கிறது, குடும்ப வாழ்க்கை நாசமாக்கிவிடும். ஒரு நபியை இதுக்காக எல்லாம் அனுப்பியிருக்கிறான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விபச்சாரம்ங்கிறதையும் கடுமையாக கண்டிக்கிறது. ஓரின சேர்க்கை, இந்த ஒரு ஆணோட ஆண் ஒரு ஹோமோசெக்ஸ்ங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவதையும் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. மனசுல பதிவு வைத்துக் கொள்ள இந்த சிந்தனை வந்தால் நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் துரோகம் செய்து கொண்டுதான் குடும்பத்தில் இருப்பவர்களாகிடும். என்ன சில ஆள் குடும்பத்தில் இருப்பாங்க, இருந்து கொண்டே என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவங்க ஹோமோவா இருப்பாங்க.
குடும்பத்தில் இருந்து கொண்டே விபச்சாரம் செய்யவர்களா இருப்பார்கள். ஆணு பெண்ணை யாரா இருந்தாலும் இது துரோகம் தானே. நீ குடும்பத்தில் இருந்து கொண்டு ஆணுக்கு பெண்ணு துரோகம் செய்வதும் பெண்ணுக்கு ஆண் துரோகம் செய்வதெல்லாம் இதனுடைய பாரதூரமான விளைவு விளங்காம செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஒட்டுமொத்தம் பகிரங்கமா டிக்ளேர் பண்ணி செய்யறான், இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ள இருந்து கொண்டு இந்த ரெண்டு செயலும் செய்யக்கூடியவர்கள் நம்ம சமூகத்தில் இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒரு காரியம். இது மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கிறது. ஒரு நபியை லூத் நபியை அனுப்பி அந்த அவங்க தான் ஆரம்பிச்சது. இவங்க சொல்லுவாங்க முதல் மனிதர் காலத்தில் வந்துருச்சுமாங்க, பொய். இஸ்லாமிய பார்வையில் ஆதி மனுஷன் இது இருக்கவில்லை, இது செயற்கையாகத்தான் வந்தது. இஸ்லாமிய பார்வை பிரகாரம் இந்த ஆணோட ஓரின சேர்க்கைங்கிறாங்க இல்லையா, இது இயற்கையா வராது. இயற்கையா வருவதா இருந்தால் அந்த ஈர்ப்பு பாலின வேற்றுமை இருந்தா தான் அது வரும். இது வேணும்னு ஒரு நோயினால எவனோ ஒரு விதைச்ச காரணத்தினால இப்படி ஒரு பழக்கம் உண்டாகி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை வைத்து லூத் நபி அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, மா சபககும் பிஹா மின் அஹதி மினல் ஆலமீன், உலகத்துல உங்களுக்கு முந்தைய ஒரு வேலை செஞ்சது இல்லை அப்படிங்கிறார் லூத் நபி. லூத் நபி போய் அந்த மக்கள் அவங்க சமுதாயத்தில் இந்த மாதிரி ஆணோட ஆண் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் இல்லையா, அவங்களை பார்த்து என்ன செஞ்சாங்க, இதுக்கு முந்தி உலகத்தில் யாரும் செஞ்சது இல்லை. அப்ப இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் லூத் நபி காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் தான் முதலாக ஓரின சேர்க்கைக்கு வழிவகுத்தார்கள். ஓரின சேர்க்கையை வெளிப்படையாக செய்ய ஆரம்பித்தார்கள். அதுக்கு முன்னாடி உலகத்தில் இதை மக்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஆண் பெண்ணை விரும்பக்கூடியவனாகவும் பெண் ஆணை விரும்பக்கூடியவனாகவும் தான் அந்த காலத்தில் இருந்துட்டு வர்றாங்க. ஆதம் ஹவ்வான்னு எல்லாம் படைச்சான், அந்த நபியுடைய வழியிலான எல்லாமே வந்திருக்கு. இது எங்க உடைகிறது, லூத் நபி காலத்தில் தான் உடைகிறது. இதுக்கு அல்லாஹ் செஞ்ச வேலை என்ன, அவங்க எப்படி அழைக்கிறான் அல்லாஹ், தலைகில அல்லாஹ்வுடைய கோபம். இது இந்த மாதிரியான ஒரு செயல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் எப்படி வருகிறது, ஃபஜஅல்னா ஆலியஹா சாபிலஹா, அந்த ஊருடைய மேல் பகுதியை கீழ்பகுதியை ஆக்கிட்டோம். இப்படி இருக்கு பிரட்ட தோசை பிரட்டுற மாதிரி மேல் பகுதியா இருக்குதுல, அப்படி கீழே ஒரு தோசை கரண்டி விட்டு அப்படி பிரட்டா என்ன ஆயிரும், நம்ம உள்ள போயிருவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா அந்த மக்களை எப்படி பிரட்டினானா, ஃபஜஅல்னா ஆலியஹா சாபிலஹா, அந்த ஊருடைய மேற்பகுதியை கீழ்பகுதியா மாத்திட்டோம். அப்படின்னா தோசை மாதிரி தூக்கி போட்டு பிரட்டிவிட்டான். அல்லாஹ்வுக்கு அது ஏலும். அது மாதிரி அவர்கள் மீது கல்மாரியை பொழிந்தோம். தமஸ்னா ஐதி அழினகும், அவங்களுடைய கண்களை குருடாக்கினோம். 3 வேலை அல்லாஹ் செய்யறான். ஒன்னு கல்மாரி பொழிகிறான், கல்லு குறி வச்சு அடிக்கிறது, சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டு வேதனையை கொடுக்கிறான். அதுக்கப்புறம் குருடர்களாகி ஓட முடியாம கண்கள் தெரியாத நிலையில அவர்களை அல்லாஹ் ஆக்குகிறான். அதுக்கப்புறம் தூக்கி போட்டு ஒரேடியா தலைகளை புரட்டி தூக்கி மனுஷன் கூட பதிக்க கூடாது, அவன அல்லாவே தலைகளை புரட்டி அழிச்சுட்டான்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹ் இந்த செயல் மீது கடுமையான கோபத்தை காட்டுகிறான். இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு வெறுக்கத்தக்க இதுக்கு நபியை அனுப்பி கடுமையான தண்டனையை கொடுத்திருக்கிற ஒரு காரியம் எது, இந்த ஆணோட ஆண் இந்த மாதிரியான உறவு இருக்கிறது. அது பயங்கரமான பாரதூரமான ஒரு குற்றம், குடும்பத்தை நாசமாக்கிவிடும். அல்லாஹ்விடத்திலும் கடும் கோபம் ஒட்டுமொத்தமா அழிக்கிறது காரணமாக்கிட்டான். சிறுக்கு வச்சவன கூட இப்படி அவ்வளவு கடுமையை அழிக்கல. இந்த உலகத்தில் சிறுக்கு வச்சிருக்கான்னு சில பேர் அழிக்கப்பட்டான, அவன்லாம் கூட இப்படி கடுமையை அழிக்கப்படல. இந்த செயலை அல்லாஹ் இது அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்யறது. என்ன யுத்தம், அல்லாஹ் ஆண் பெண் படைத்து ஒருத்தர் இருக்கக்கூடிய வகையில அவன் ஒரு அழகான ஒரு செட்டிங்கை படைச்சிருக்கிறான். உன் செட்டிங் தப்பு என்று சொல்லிவிட்டு அந்த உடலுறவுக்கு இல்லாத ஒரு வழியில உடலுறவை கொள்ளும் பொழுது அது அல்லாஹ்வுக்கு எதிரான ஒரு போராக அமைகிறது என்கிற வகையில் அல்லாஹ் கோபப்படுகிறான். அதுவும் எய்ட்ஸ் காரணம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப ஒரு பெண் பல ஆண்கள்கிட்ட போவதனாலையும் எய்ட்ஸ் உற்பத்தியாகவும் அந்த மலப்பாதையில உடலுறவு கொள்வதன் மூலமாகவும் என்ன உண்டாகும், எய்ட்ஸ் உண்டாகும். அந்த இடத்துல அதுக்கு விஞ்ஞான நிறைய காரணங்களை சொல்றான். அப்ப இந்த எய்ட்ஸ் 2 உண்டாகுங்க. பரவுறது பல வழியில் பரவும். உண்டாவது எங்க உண்டாகுதுன்னு கேட்டா, ஒரு பெண் பல ஆண்கள்கிட்ட உறவு கொள்வதனாலையும் அதே மாதிரி ஒரு அந்த மலம் வரக்கூடிய வழியில போய் உடல் உறவு கொள்ற காரணத்தினாலையும் தான் எய்ட்ஸ் நோய் உண்டாகிறது. அப்ப உலகத்திலேயே அல்லாஹ் அவனுக்கு அப்படி தண்டனை கொடுத்தான், இப்ப இப்படி தண்டனை கொடுக்கறான். அல்ல இந்த காலத்துல என்ன செய்யறான், அவனுக்கு ஒரு எய்ட்ஸ் நோயை கொடுத்து கஷ்டப்பட்டு காலமெல்லாம் சிரமப்பட்டு எந்த நோய் வந்தாலும் தீராத ஒரு நிலைக்கு ஆக்கி இருக்கிறான். அப்ப முஸ்லிம்களாக நம்ம என்ன செய்யணும், ஒரு காலத்திலையும் இந்த துறவரத்தின் பக்கம் நாட்டம் கொள்ளக்கூடாது, துறவரம் செய்யக்கூடியவர்களை நல்லவர்கள் நினைக்க கூடாது. இரண்டாவதாக இந்த கட்டுப்பாடற்ற அந்த உறவு முறைங்கிறாங்க இல்லையா, அதை எதிர்த்து கடுமையாக பேச வேண்டும். அது என்னமோ அறிவுஜீவிகள் நல்லது மாதிரி சொன்னாலும் சரிதான், அது பாரதூரமான பயங்கரமான குற்றம் என்பதை நம்ம என்ன செய்யணும், மக்களுக்கு விலக்கி சொல்ல வேண்டும்.
அடுத்தது இந்த ஓரின சேர்க்கை என்பது எவ்வளவு தவறான ஒரு செயல் என்பதையும் மக்களுக்கு விளக்க வேண்டும். நம்ம மக்கள்கிட்டயே இதனுடைய கேடுகள், இதனால் மறுமையில என்னென்ன கிடைக்கும், குடும்பத்தை சொல்றதுக்கு முன்னாடி குடும்ப அமைப்பை சிதைக்கக்கூடியதை பற்றி தெளிவுபடுத்தணுமா இல்லையா? அதன் அடிப்படையில் இந்த விபச்சாரத்தில் ஈடுபடுற காரணத்தினால ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனும் துரோகம் செய்துவிட்டு இது மாதிரி ஈடுபடுவார்களே, ஆனால் அவர்களை அல்லாஹ் எந்த மாதிரி நடத்துவான், அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை எல்லாம் கொடுப்பான் என்பதை நம்ம அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் குடும்பத்தில் என்ன செய்யணும், விசுவாசம் மிக்கவர்களாக இருக்கணும். அது சம்பந்தமான செய்திகளையும் இந்த குடும்ப அமைப்பு சம்பந்தமான மற்ற சில செய்திகளையும் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம்.